கொடியை ஏந்திய 2 இந்திய கப்பல் கழகத்தின் எல்பிஜி டேங்கர்கள் இன்று ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து இந்தியா நோக்கி வருகின்றன. அந்த கப்பல்களின் பெயர்கள் ஷிவாலிக் மற்றும் நந்தா தேவி என்று கூறப்படுகிறது. ஈரான் மற்றும் அந்த பகுதியில் உள்ள மற்ற நாடுகளின் ஒத்துழைப்புடன் மிகவும் கவனமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கடந்த சில நாட்களா தொடர்ந்து ஈரானிய அதிகாரிகளுடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் இந்த 2 கப்பல்கள் தற்போது ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்திருக்கின்றன. ஹார்முஸ் ஜலசந்தியின் இருபுறமும் நிறுத்தப்பட்டுள்ள 2 டசன் இந்திய கொடியுடன் கூடிய வணிக கப்பல்களின் பாதுகாப்பான பாதையை உறுதி செய்வதற்கான முயற்சிகளை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு நெருக்கடி தொடங்கியதில் இருந்து வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் பிப்ரவரி 28, மார்ச் 5, மார்ச் 10 மற்றும் மார்ச் 12 ஆகிய தேதிகளில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சியுடன் 4 முறை தொலைபேசி வாயிலாக உரையாடியுள்ளார். வியாழக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியானுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த நிலையில் இந்த 2 கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்திருக்கின்றன. ஷிவாலிக் சுமார் 40,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை சுமந்திருப்பதாகவும் நந்தாதேவியும் அதிக அளவிலான பொருட்களை எடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. பிப்ரவரி மாத இறுதியில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை தொடங்கிய நிலையில் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. இதன் ஒரு நடவடிக்கையாகத்தான் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியது. இது அப்பகுதியில் கப்பல் போக்குவரத்தை அச்சுறுத்தியது மட்டுமின்றி இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் எரிசக்தி பற்றாக்குறையும் ஏற்பட்டுள்ளது. இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை பொறுத்தவரைக்கும் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் 5இல் 1 பங்கு இந்த ஜலசந்தியை கடந்துதான் செல்கிறது. தொடர்ந்து இதே நிலை நீடிக்குமா அல்லது கப்பல்கள் செல்வதற்கு அனுமதி கொடுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் இந்திய கப்பல்கள் இந்த ஜலசந்தியை கடந்திருப்பது சற்றே ஆறுதல் அளிக்கும் விஷயமாக பார்க்கப்படுகிறது.